நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு உண்டான அப்டேட் என்னென்னா, சார் வந்துட்டு நிறைய பேர் வந்து பேலில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, சார் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காருன்னா, அதாவது யாருமே ₹1 கூட எடுக்காத அவங்களுக்கு வந்துட்டு வந்த உடனே வந்து அந்த பேவோட தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. மற்ற எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் கொடுத்துட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு நம்ம வந்து கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமான தகவல் என்னென்னா, ₹1 கூட எடுக்காதவங்களுக்கு நமக்கு பேமெண்ட் வந்துடும். யார் யார் சந்தோஷமாக இருங்க, யார் யார் எடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் வந்துடும். ஆகஸ்ட் 15 வந்துடுவார். அப்புறம் ஆப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாருங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதாவது சிஎம் பிளானில் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ண 200 வரும்ல, அது வந்து கட் ஆக போகுது. அது மாதிரி நிறைய வந்து அப்கிரேட் வந்து மாறப்போகுது. நம்மளோட ஸ்கோர் சொல்கிற மாதிரி ப்ராசஸில் வந்து நம்மளோட ஆப் மாறப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சார் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பல்சரிங்கிறது சொன்னது கிடையாது. யார் வேணால் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ரூல்ஸ் கொண்டு வந்தது கிடையாது. அப்படி கொண்டு வந்திருந்தா கூட கம்பெனி வந்துக்கு இன்னும் அந்தளவுக்கு வந்து கஷ்டம், மணி ரொட்டேஷன் தான் இருக்குது, இந்தளவுக்கு கஷ்டம் வந்திருக்காது. மக்கள்னு அவர் நினச்சதுனால தான் வந்து ஒரு வேளை அப்படி மாட்டார். இப்போ வந்து இனி வந்து ப்ராடக்ட்ஸை வந்து எல்லாருமே கம்பல்சரியாக வந்து வாங்கியே தீரணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வரப்போகுது. அதனால் நம்ம கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். அப்புறம் வந்துட்டு இதுதான் வந்து இப்போட தகவல். சார் வெளியில் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாருக்குமே அமௌண்ட் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுங்கிற மாதிரி. யாரும் பயப்பட வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து மைவி3 கண்டிப்பாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாகவே இருங்க. ஆனால் வந்து நடக்கிறது தானே நடக்கும், எது நடக்குமோ அதுதானே நடக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், அதாவது போல்டாக இருக்கிறவங்களையும் நீங்கள் ரொம்ப டவுன் பண்ணுறீங்க, பாவம் அந்த பாவத்தை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாதீங்க. இன்ஃபர்மேஷன் என்னென்னே தெரியாதில்ல யாருக்குமே. அதனால் இன்னுமே பேசாதீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேவையில்லாத நெகட்டிவிட்டி சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மறக்காமல் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த நியூஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் மேலும் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்போதும் என்னோடய வீடியோஸ் உங்களால் வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.